ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, சமாதானமாய், சந்தோஷமாய், மன ரம்யமாய் இருப்பீர்களாக. நமது தேவன் நமக்கு ஒத்தாசையாக இருப்பாராக. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆனால் என்னுடைய வாசை பர்வதங்களில் இருந்து வராது, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒத்தாசையை செய்வாராக. 147 சங்கீதத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், அவருடைய பலன் என்னவென்று கேட்டால், அவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், அது அவருடைய பணத்தில் இல்லை, அவருடைய பதவியில் இல்லை. கர்த்தரை துதிக்கிற துதியிலே அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். விசேஷமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியம் என்னவென்று கேட்டால், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். ஏன் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது? ஏன் அவரை துதிக்கிறோம்? அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த திங்கட்கிழமை காலையில நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிறீர்களா? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா டாக்டர் ஒருவேளை உதவி செய்வார். ஆனால் இருதயம் நொறுங்குண்டு போனால் அதை யாரும் ரிப்பேர் பண்ண முடியாது. நொறுங்குண்ட இருதயத்தை ரிப்பேர் பண்ணக்கூடியவர், உடைந்து போன உள்ளங்களை ரிப்பேர் பண்ணக்கூடியவர் கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. சொல்லி இருக்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த காலை வேளையில ஏதாவது ஒரு காயத்தினாலே, வலியினாலே நீ துடித்து கொண்டிருக்கிறாயா? அது ஆக்சிடென்ட் காயமா இருக்கலாம், மற்றவர்கள் அடித்த காயமா இருக்கலாம், கீழே விழுந்ததினால் ஏற்பட்ட காயமா இருக்கலாம், நாவினால் உங்களை காயப்படுத்தின காயமா இருக்கலாம். எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய கர்த்தர் காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலன் உள்ளவருமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். அவர் பெரியவர், மகாபலன் உள்ளவர். இந்த கால வேளையில இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். ஆகையால கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். இந்த நாள் துதியோடு ஆரம்பமாகட்டும், ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பமாகட்டும், நன்றியோடு ஆரம்பமாகட்டும், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிற கீர்த்தனைகளோடு ஆரம்பமாகட்டும். அப்படி இருப்பீர்களே ஆனால், உங்கள் இருதயம் நொறுங்குண்டதா இருந்தால் கர்த்தர் அதை குணமாக்குவார். நீங்கள் காயப்பட்டவர்களானால் உங்கள் காயத்தை கட்டுவார்.